இது நமது கேப்டன் தொலைக்காட்சி. செய்திகளை வழங்குவதற்காக சிதம்பரநாதன். முக்கிய செய்திகள். ஈரோட்டில் கலை நிகழ்ச்சியுடன் தொடங்கியது தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பங்கேற்று எழுச்சுரை ஆற்றுகிறார். தேமுதிக மக்கள் நல கூட்டணி தேர்தல் சிறப்பு மாநாடு நடைபெறும் இடத்தில் வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் நேரில் ஆய்வு. கேப்டன் விஜயகாந்தை முதலமைச்சராக தமிழக மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என வைகோ நம்பிக்கை. சேலத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தங்கியிருந்த ஹோட்டலை முற்றுகையிட்டு அதிமுகவினர் அராஜகம். ஆளுங்கட்சியினரின் அராஜக போக்கை கண்டு அஞ்சப் போவதில்லை திருமதி பிரேமலதா பேட்டி. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தங்கியிருந்த ஹோட்டலை முற்றுகையிட்ட அதிமுகவினருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம். வன்முறையாளர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். அசாம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் நாளை முதல்கட்ட வாக்குப்பதிவு. வாக்குச்சாவடி மையங்களில் பலத்த பாதுகாப்பு. ஜம்மு காஷ்மீரின் முதல் பெண் முதலமைச்சராக மெஹபூபா முப்தி நாளை பதவியேற்பு. விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரம். விரிவான செய்திகள். தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் ஈரோட்டில் கலை நிகழ்ச்சியுடன் பிரம்மாண்டமாக தொடங்கியது. இதில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்ற உள்ளார். தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் மே 16ஆம் தேதி நடைபெற உள்ளது. இத்தேர்தலில் வெற்றி பெற்று தேமுதிக தலைமையில் ஆட்சி அமைந்தால் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பான 2 பகுதிகள் அடங்கிய தேர்தல் அறிக்கையை கேப்டன் விஜயகாந்த் வெளியிட்டுள்ளார். பதவியேற்ற 4 மாதத்தில் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகள் அதில் இடம்பெற்றுள்ளன. இதனால் தமிழகத்தை வளர்ச்சி பாதைக்கு இட்டுச் செல்லும் திட்டங்களை வெளியிட்டுள்ளதாக கூறி பல்வேறு தரப்பினரும் இதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இந்த அறிவிப்புகளை தமிழக மக்களிடம் எடுத்துக் கூறும் வகையில் தமிழகத்தில் உள்ள மாநகராட்சிகளில் தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் வாயிலாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விளக்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக ஈரோட்டில் தற்போது நடைபெற்று வரும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு எழுச்சுரையாற்ற இருக்கிறார். மாமண்டூரில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி தேர்தல் சிறப்பு மாநாடு நடைபெறும் இடத்தை கேப்டன் விஜயகாந்த் அணியினர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் தேர்தல் சிறப்பு மாநாடு சென்னையை அடுத்த மாமண்டூரில் வரும் ஏப்ரல் 10ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் மாநாடு நடைபெறும் இடத்தை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், தேமுதிக இளைஞர் அணி செயலாளர் LK சுதீஷ் மற்றும் அனைத்து கட்சி தலைமை நிர்வாகிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, நடைபெறவுள்ள மாநாட்டில் 12 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் திரளுவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தார். கேப்டன் விஜயகாந்தை முதலமைச்சராக தமிழக மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்று தெரிவித்த வைகோ, ஊழல் மது இல்லாத ஆட்சி தேமுதிக மக்கள் நல கூட்டணி தலைமையில் அமையும் என்று உறுதியளித்தார். ஏப்ரல் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 4 மணிக்கு மாமண்டூர் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் கல்லூரி வளாகத்துக்குள் இருக்கின்ற இந்த பரந்த மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. 12 லட்சத்துக்கு குறையாத மக்கள் இந்த மாநாட்டிலே திரளுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இம்மாநாடு அமையப்போகின்ற ஆட்சிக்கு நுழைவாயிலாக திகழும். அமையப்போகிற ஆட்சி தேமுதிக மக்கள் நல கூட்டணியினுடைய ஆட்சி. தமிழகம் இதுவரை சந்தித்திராத ஒரு கூட்டணி அரசு அமையப்போகிறது. முதலமைச்சராக சகோதரர் விஜயகாந்த் அவர்களை தமிழக வாக்காளர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்று நாங்கள் முழு நம்பிக்கையோடு இருக்கிறோம். உதாரணத்துக்கு ஹேஷ் ட்ரேடிங் என்கின்ற முறையில் அது பதிவு செய்யப்பட்டு இணையதளத்தில் அது சில மணி நேரங்கள் நேற்றைக்கு இந்தியாவிலேயே முதல் இடத்தை இந்த தேமுதிக மக்கள் நல கூட்டணி மாநாடு மக்கள் நல கூட்டணி இடம்பெற்றிருக்கிறது.
எல்லோரும் திகைத்து போயிருக்கிறார்கள். அதிமுகவுக்கு 12% அவர்களுக்கு சரிவு ஏற்பட்டிருக்கிறது, திமுகவுக்கு 8% சரிவு ஏற்பட்டிருக்கிறது. நாளுக்கு நாள் தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு ஆதரவு அனைத்து தரப்பிலும் ஒரு புரட்சிகரமான மாறுதல் அலை அடிக்கிறது, ஒரு பேரலை அடிக்கிறது. இந்த அலை, இந்த அரசியல் அலை 2 ஊழல் கட்சிகளையும் இனி என்றைக்கு எழ முடியாத வீழ்ச்சிக்கு தள்ளிவிடும். ஊழல் இல்லாத தமிழகம், ஊழல் இல்லாத ஒரு அரசு, மது இல்லாத ஒரு அரசு, மது இல்லாத தமிழகம் என்று வேலைவாய்ப்பை இளைஞர்களுக்கு, வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு வழங்குகின்ற ஒரு அரசு அமையப் போகிறது, வெளிப்படையான அரசு. தேமுதிக மக்கள் நல கூட்டணி தேர்தல் சிறப்பு மாநாடு சரித்திரத்தில் இடம்பெறும் என்றும் வைகோ நம்பிக்கை தெரிவித்தார். தனக்கு எதிராக அதிமுகவினர் நிகழ்த்தி வரும் அராஜக போக்கை கண்டு ஒருபோதும் அஞ்சப் போவதில்லை என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் எழுச்சுரையாற்றி வரும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆளும் அதிமுக அமைச்சர்களின் ஊழல்கள் மற்றும் ஜெயலலிதா ஆட்சியில் தமிழக மக்கள் படும் இன்னல்கள் குறித்து பேசி வருகிறார். இதனை பொறுத்துக் கொள்ள முடியாத அதிமுகவினர் சேலத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தங்கியிருந்த ஹோட்டலை முற்றுகையிட்டு அராஜகத்தில் ஈடுபட்டனர். கொண்டு இந்த மாதிரி பேசுறாங்கன்னா அவரோட பதில், அவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மட்டுமல்ல, இந்த மாவட்ட தேர்தல் அதிகாரி, அந்த தொகுதியினுடைய தேர்தல் அதிகாரி கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. நீங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் தானே தேர்தல் அதிகாரி அப்படின்னு சொன்னா ஸ்டேட் லெவல் லீடர், எங்க லீடருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொன்ன உடனே போனை கட் பண்ணிட்டார். எல்லாருமே குடி போதையில கள்ளசாராயத்தை குடிச்சு வந்துருக்காங்க. அந்த அளவுக்கு நீங்க அதிமுக ஆட்சி இருக்கு. அதை கண்டுகொள்ளாத தேர்தல் அதிகாரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தொலைபேசியில தொடர்பு கொண்டு சொன்னாங்க, போனை கட் பண்றாரு. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தனக்கு எதிராக அதிமுகவினர் நிகழ்த்தி வரும் அராஜக போக்கை கண்டு ஒருபோதும் அஞ்சப் போவதில்லை என்று தெரிவித்தார். ஜெயலலிதா ஆட்சியின் அவலங்கள் குறித்தும் தொடர்ந்து மக்களிடம் எடுத்துரைக்கப் போவதாகவும் அவர் கூறினார். யார் மேலேயும் அவதூறு இல்லாத அபாண்டத்தை சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் என்னைக்கும் தேமுதிக கிடையாது. அதான் நேற்று நான் மீட்டிங்லயும் சொன்னேன். இதுவரைக்கும் இந்த 5 ஆண்டு காலமாக இந்த ஆட்சியில சொன்ன திட்டங்கள் எது செயல்படுத்தலையோ அதை தான் நாங்க சொல்றோம். அதே போல இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் மேல உச்ச நீதிமன்றத்துல சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு. இது யாருமே மறுக்க முடியாது. இப்ப நான் 5ஆம் தேதி மறுபடியும் விசாரணைக்கு வருது. இது யாராவது மறுக்க முடியுமா? இத பத்தி தான் நாங்க பேசுறோம். இது அவதூறு அப்படின்னு அவங்க சொன்னா இத இதுக்காக எல்லாம் நாங்க ஏத்துக்கிட்டு அதுக்காக எல்லாம் பேசாமலாம் இருக்க முடியாது. ஒரு முதலமைச்சராக 110 விதியின் கீழே அவங்க சட்டசபையில சொன்ன அத்தனையும் நிறைவேற்றி இருக்கணும். நிறைவேற்றாத பட்சத்துல அதை பத்தி நாங்க மக்கள்கிட்ட சுட்டி காமிப்போம். நிச்சயமாக இது எல்லா இடத்துலயும் நாங்க தொடர்ந்து செய்வோம். தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் நடுநிலையோடு செயல்படலன்னு சொல்லி நான் ஒவ்வொரு மீட்டிங்லயுமே சொல்லிட்டு தான் வரேன். ஏன்னா சிறுதாவூர் பங்களால இன்னைக்கு பல கண்டெய்னர் லாரிஸ் அங்க இருந்தது பல கோடி ரூபாய் இன்னைக்கு வேறு ஒரு இடத்திற்கு மாற்றப்பட்டதாக இன்னைக்கு அத்தனை கட்சிகளும் எல்லா சேனல்ஸும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் அதை பத்தி எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. கேட்டா இப்பதான் எஸ்பி கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கோம், கலெக்டர் கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எடுத்துட்டு போயே 10 நாள் ஆச்சு. இப்பதான் இவங்க பெர்மிஷன் கேட்டு இதுல என்ன ஒரு நடுநிலையான தேர்தல் ஆணையமா இது இருக்கும்? நிச்சயமாக நடுநிலையோடு இந்த தேர்தல் ஆணையம் செயல்பட்டால் நிச்சயமாக மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த தேர்தலுக்கு கொடுக்க தான் போறாங்க. அதற்கு நிச்சயமா நாங்க டெல்லியில இருந்து வரக்கூடிய தேர்தல் ஆணையத்தையும் இதை பத்தி நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு இருக்கோம். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தங்கியிருந்த ஹோட்டலுக்குள் புகுந்து அதிமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சேலத்தில் தேமுதிகவின் முன்னணி தலைவரும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் துணைவியாருமான திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்குள் புகுந்து அதிமுகவினர் இன்று அராஜகமான முறையில் ரகளையில் ஈடுபட்ட செயலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயற்குழு வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாநகரங்களில் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த்
நேற்று சேலத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக, திமுக ஆகிய கட்சிகளின் ஆட்சி காலத்து செயல்பாடுகளை விமர்சித்து பேசியதை சகித்துக் கொள்ள முடியாமல் பொறுமை இழந்த அதிமுகவினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தங்கியிருந்த ஹோட்டலுக்குள் புகுந்து அராஜகம் புரிந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இது ஜனநாயக அரசியலுக்கும் தேர்தல் நடைமுறை விதிகளுக்கும் எதிரானது என்று தெரிவித்துள்ள ஜி. ராமகிருஷ்ணன், எதிர்க்கட்சிகளின் பிரச்சாரத்தை தடுக்க முனையும் வன்முறை செயல் என்றும் கூறியுள்ளார். தலைவர்கள் தங்கியிருக்கும் இடங்களில் இத்தகைய இழிவான செயலில் ஈடுபட்ட வன்முறையாளர்கள் மீது தமிழக தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அவர், இதுபோன்ற வன்முறை நிகழ்வுகளை தடுத்து நிறுத்த தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். அசாம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் முதல்கட்ட வாக்குப்பதிவு நாளை துவங்குவதை ஒட்டி வாக்குப்பதிவு மையங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அசாமில் 2 கட்டங்களாகவும் மேற்கு வங்கத்தில் 7 கட்டங்களாகவும் தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அதன்படி முதல்கட்ட வாக்குப்பதிவு இரு மாநிலங்களிலும் நாளை துவங்குகிறது. 126 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட அசாமில் 65 தொகுதிகளுக்கும் 294 தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்கத்தில் 18 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதனை ஒட்டி விறுவிறுப்பாக நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலையுடன் ஓய்ந்தது. மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை இடதுசாரிகள் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. அசாமில் ஆளும் காங்கிரஸை வீழ்த்த பாஜக முனைப்புடன் தேர்தல் பணியாற்றி வருகிறது. நாளை நடைபெறும் வாக்குப்பதிவை ஒட்டி இரு மாநிலங்களில் உள்ள வாக்குப்பதிவு மையங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதனிடையே இன்று முதல் 2 நாட்களுக்கு எந்த அரசியல் கட்சியோ வேட்பாளரோ பத்திரிகைகளில் வெறுப்புணர்வை தூண்டுகின்ற விளம்பரங்களை வெளியிடக்கூடாது என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. காஷ்மீரின் முதல் பெண் முதலமைச்சராக மெஹபூபா முப்தி நாளை பதவியேற்கிறார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் மீண்டும் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைப்பது தொடர்பாக பாஜக மற்றும் மக்கள் ஜனநாயக கட்சி இடையே கடந்த 2 மாதங்களாக இழுபறி நீடித்து வந்தது. பின்னர் இரு கட்சிகளிடையே உடன்பாடு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீநகரில் நடைபெற்ற மக்கள் ஜனநாயக கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் மெஹபூபா முப்தி அக்கட்சியின் சட்டப்பேரவை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக ஆளுநர் NN வோரா மெஹபூபா முப்திக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இதனால் காஷ்மீரின் முதல் பெண் முதலமைச்சராக அவர் நாளை பதவியேற்கிறார். பேரிடர் மேலாண்மைக்காக நாட்டை 24 மணி நேரமும் கண்காணிக்கும் வகையில் புதிய செயற்கைக்கோள் வரும் ஜூன் அல்லது ஜூலை மாதங்களில் விண்ணில் ஏவப்படும் என இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். கோவை பீலமேட்டில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் கலந்து கொண்ட பின்னர் பேசிய அவர், இளம் விஞ்ஞானிகளை உருவாக்குவதற்காக கடந்த 5 ஆண்டுகளாக திட்டம் வகுத்து செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். மேலும் நாட்டில் பேரிடர் மேலாண்மை திட்டங்கள் அதிக அளவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் நாட்டை 24 மணி நேரமும் கண்காணித்து பேரிடர் குறித்து எச்சரிக்கை விடுக்கும் வகையில் இன்சாட் 3D செயற்கைக்கோள் வருகின்ற ஜூன் அல்லது ஜூலை மாதங்களில் விண்ணில் ஏவப்படும் என மயில்சாமி அண்ணாதுரை கூறினார். நாங்களே ஒரு கல்லூரி மாதிரி பல்கலைக்கழகம் மாதிரி ஆரம்பிச்சு அதில் ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட 250 மாணவர்கள் 11ஆம் படித்து முடிச்சு வரும் பொழுது அவங்க இந்திய அளவில் இருக்கக்கூடிய தேர்வில் தேர்னாங்கன்னா 250 பேர் எடுக்கிறோம். அவங்களுக்கான முழு கல்வி செலவையும் இஸ்ரோவை எடுத்துக்குது. இன்சாட் 3D அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள் ஜூன் ஜூலை வாக்கில் லான்ச் பண்ணுறோம். இந்தியாவுடைய சுற்றுலா பார்த்துட்டு இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய மேகமூட்டங்கள் அப்படி இருக்குது, காற்றழுத்தம் எப்படி வருது, கடலினுடைய சீற்றம் அப்படி இருக்குது, அதெல்லாம் முன்கூட்டியே பார்க்க முடியும். மேட்டூர் அருகே சொத்து பிரச்சனை காரணமாக பெற்றோர் மற்றும் சகோதரியை வெட்டி கொன்றவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள வீரனூர் மரிகுண்டு பகுதியைச் சேர்ந்த விவசாயி மன்னாதான் என்பவர் மனைவி மயிலி, மகள் பாப்பாத்தி ஆகியோருடன் வசித்து வந்தார். இந்நிலையில் இன்று காலை மன்னாதன், அவரது மனைவி மயிலி, மகள் பாப்பாத்தி ஆகியோர் வீட்டின் வெளியே பயங்கர வெட்டு காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்தனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் மூவரின் உடல்களை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக மேட்டூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சொத்து தகராறு காரணமாக 3 பேரையும் மன்னாதனின் மகன் செல்வம் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை தேடும் பணியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு உள்ளனர். சொத்து தகராறு காரணமாக ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வள்ளூர் மற்றும் வட சென்னை அனல் மின் நிலையங்களில் ஏற்பட்டுள்ள பழுது காரணமாக 920 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது.
வள்ளூர் மற்றும் வடசென்னை அனல் மின் நிலையங்களில் உள்ள 3 அலகுகளின் கொதிகலனில் பழுது ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அனல் மின் நிலையங்களில் பராமரிப்பு பணிகளின் போது தரமற்ற உதிரி பாகங்கள் பயன்படுத்தப்படுவதா அவ்வப்போது பழுது ஏற்படுவதாக மின் ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒரே நாளில் 2 அனல் மின் நிலையங்களில் 920 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதால் அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மயிலாப்பூர் கற்பகாம்பாள் உடனுரை சமேதி ஸ்ரீ கபாலீஸ்வரர் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற கும்பாபிஷேகத்தை ஒட்டி தமிழகத்தின் முக்கிய கோவில்களில் இருந்து வரவழைக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கபாலீஸ்வரருக்கு கற்பகாம்பாளுக்கும் யாக பூஜைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து ராஜகோபுரங்கள், விநாயகர், கபாலீஸ்வரர், கற்பகாம்பாள், சிங்காரவேலர் மற்றும் பரிவாரங்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் சாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேக விழாவை ஒட்டி 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். ஈரோடு அருகே கடந்த 20 நாட்களாக குடிநீர் வழங்காததை கண்டித்து காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோபிசெட்டிப்பாளையத்தின் நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வழங்கவில்லை. இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்ட அப்பகுதி மக்கள் ஜெயலலிதா ஸ்டிக்கர் ஒட்டிய காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குடிநீர் உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதியும் இன்றி தாங்கள் தவித்து வருவதாக மறியலில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். சங்கராணி வீதியிலும் 30வது வார்டுலங்க தண்ணியே வரது இல்லைங்க. எந்த ஒரு அடிப்படை வசதியும் பாத்ரூமும் வசதி இல்லைங்க. ரோடு இடிச்சு போட்டு 6 மாசம் ஆகுது. ரோடு வசதியும் இல்லைங்க. எந்த ஒரு சலுகையும் இல்லைங்க. எங்க ஊரே ரொம்ப இதா கேவலமா இருக்கு. எதுவுமே இல்லாம இருக்கு. அத்திப்பட்டியாட்டு கிடக்குங்க எங்க ஊருங்க. தண்ணி வந்து ஒரு 15 நாள் ஆச்சுங்க. வந்த ஒரு 10 நிமிஷம் தான் வந்திருக்கு. ஒரு 10 குடம் கூட இல்லைங்க. மறியல் காரணமாக கோபி திருப்பூர் பிரதான சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிட செய்தனர். நாகர்கோவில் அருகே கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் உட்பட 3 பேர் படுகாயமடைந்தனர். தூத்துக்குடியில் இருந்து மரங்களை ஏற்றிக்கொண்டு கண்டெய்னர் லாரி ஒன்று நாகர்கோவில் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது ஒழுகினச்சேரி என்ற இடத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் லாரி ஓட்டுநர் மற்றும் சாலையில் சென்று கொண்டிருந்த 2 படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஒரு மிக வளைவான ஒரு சாலை, ஆபத்தான ஒரு சாலை பகுதி, ஹைவேஸ். இதுல அனுபவம் இல்லாத டிரைவர்கள் மிக கனரக வாகனங்களை அரைகுற போதையோட வண்டியை ஓட்டுறதுனால இந்த விபத்து நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 3 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. இது அசால்ட்டின் காரணமாக நடந்துகிட்டு இருக்கு, கவனக்குறைவினால் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு போலீசார் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை. ஓட்டுநர் அதிவேகமாக லாரி ஓட்டியதாலேயே விபத்திற்கு காரணம் என கூறப்படுகிறது. மேலும் இப்பகுதியில் அடிக்கடி விபத்து நிகழ்வதால் சாலையை விரிவுபடுத்த வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு மேலும் பல செய்திகளை காணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். சட்டசபை தேர்தலில் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சென்னை மெரினா கடற்கரையில் விழிப்புணர்வு மணற்சிற்பம் வடிவமைக்கப்பட்டது. வரும் தேர்தலில் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் தேர்தல் ஆணையம் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சென்னை மெரினா கடற்கரையில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் சார்பில் மணல் சிற்பம் வடிவமைக்கப்பட்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தேர்தல் அதிகாரி சந்திரமோகன், மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராஜ் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு தேர்தலில் வாக்களிப்பதின் அவசியம் குறித்து மாணவர்களுக்கு விளக்கம் அளித்தனர். வாக்குப்பெட்டியை எவ்வாறு பயன்படுத்துவது குறித்தும் அவர்கள் எடுத்துரைத்தனர். ஒன்று எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினுடைய மாடல்,
இன்னும் ஒன்று வந்து 100% ஓட்டிங்காக மார்க் ஃபிங்கர். ஸோ இந்த 2 சயின்ஸ் ஸ்கல்ப்சர் மூலமாக நம்ம வாக்காளர் மத்தியில் 100% மே 16th அன்று வாக்களிக்க ஒரு கேம்பெயின் நம்ம நடத்திட்டு இருக்கின்றோம். இது வந்து ஏறக்குறைய ஒரு 2 ஸ்கல்ப்சர் சேர்ந்து ஒரு 50 பேர். It took them almost 6 to 8 hours to complete this science sculpture. அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ராமநாதபுரத்தில் காவல்துறை அதிகாரிகள் இருசக்கர வாகனத்தில் சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நாகர்கோவில் அருகே கிரில் தொழிலாளி ஒருவர் நோயாளிகள் வசதிக்காக ரிமோட் கழிவறையை கண்டுபிடித்து அசத்தியுள்ளார். நாகர்கோவிலை சேர்ந்தவர் சரவணமுத்து. இரும்பு கிரில் தொழிலாளியான இவர் ரிமோட் மூலம் இயங்கும் பல்வேறு கருவிகளை கண்டுபிடித்து சாதனை புரிந்து வருகிறார். இந்நிலையில் தற்போது நோயாளிகள் மற்றும் முதியவர்கள் படுக்கையிலேயே இயற்கை உபாதைகளை கழிக்கும் வண்ணம் ரிமோட் கழிவறையை உருவாக்கியுள்ளார். பண்ணியிருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் சின்ன டெமோ தான் பண்ணோம். பண்ணி கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்னு ஃபைனான்ஸ் நம்மகிட்ட இல்லை. தேசிய மையத்துக்கு இது எழுதி விட்டு அவங்க டெமோவை பார்த்து அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கொண்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. மக்களுக்கு வந்து எமர்ஜென்சியாக வேண்டிய நிறைய இடத்துல இந்த மாதிரி படுத்த படுக்கையில் இருந்துட்டு ஹோமில் கொண்டு வீட்டில் பார்க்க முடியாமல் ஹோம்லலாம் கொண்டு சேர்க்குறாங்க. அப்படி ஒரு இப்போ பண்ணித்தர முடியுமான்னு கேட்டாங்க. அப்போ நம்ம ஆராய்ச்சி மையத்துக்கு அனுப்பியிருக்கோம். அங்கேருந்து எல்லாம் பெர்மிட் வந்து தான் பண்ண முடியும், அவங்களுக்கு வாங்கிட்டு தான் பண்ணணும் அப்படின்றாங்க. இந்த ரிமோட் கழிவறை நோயாளிகள் மற்றும் முதியவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. இவர் ஏற்கனவே பல்வேறு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமிடம் பாராட்டு பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடன்களை வசூலிக்கும் விவகாரத்தில் வங்கிகளின் செயல்பாட்டை கண்டித்து நாளை மறுநாள் தமிழகம் முழுவதும் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் அறிவித்துள்ளது. திருவாரூரில் விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய காவிரி விவசாய பாதுகாப்பு சங்கங்களின் தலைவர் தனபாலன் விவசாயிகளிடமிருந்து கடன்களை வசூலிக்க வங்கிகள் மேற்கொள்ளும் ஜப்தி உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு கண்டனம் தெரிவித்தார். வங்கிகளின் இந்த செயல்களை கண்டித்து தமிழகத்தில் நாளை மறுநாள் ரயில் மறியலில் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர் கூறினார். திருவாரூர், நீடாமங்கலம், மன்னார்குடி ஆகிய இடங்களில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் என்றும் தனபாலன் தெரிவித்தார். விவசாயிகள் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலையில் சக்தி இழந்து பரிதவிக்கிறார்கள். அவருடைய சொத்து இன்றைக்கு பறிமுதல் செய்யப்படுகிறது. உடனடியாக ஜப்தியை நிறுத்தணும், விவசாயிகளுடைய பொருளை ஏலம் விடுறத தடுக்கணும். அதே நேரத்தில் விவசாயிக்கு கட்டுப்படியான ஒரு விலையை கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடும் விவசாயிகளுடைய கடன்கள் அனைத்தையும் அரசே ஏற்றுக்கொண்டு ஈடு செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த ரயில் மறியல் போராட்டம் நடக்க இருக்குது வர 5ஆம் தேதி. காவிரி டெல்டா மாவட்டங்களில் விவசாயம் நலிவடைந்துள்ளதால் வங்கிகளில் பெற்ற கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், எனவே விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் தனபாலன் கேட்டுக்கொண்டார். கூடலூர் அருகே மனிதர்களை கொல்லும் காட்டு யானைகளை விரட்டும் பணியில் 4 கும்கி யானைகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதி முழுவதும் உள்ள வனப்பகுதிகளில் ஏராளமான விலங்குகள் வாழ்ந்து வருகின்றன. இந்த மிருகங்களால் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக பலர் பலியாகியுள்ளனர். சில தினங்களுக்கு முன்பு அனீஸ் என்பவர் காட்டு யானை தாக்கியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டும் முயற்சியில் மாவட்ட நிர்வாகம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இதற்காக முதுமலையிலிருந்து 3 கும்கி யானைகளும் கோவையிலிருந்து 1 கும்கி யானையும் வரவழைக்கப்பட்டு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இல்லாத ஒரு காரணத்தால அகழிகள் அதிகமாக குடிவெட்டி எடுத்துக்கிறோம். எஸ்டேட்டு ஒட்டி இருக்கிற அந்த வனப்பகுதியில் குடிவெட்டி கொடுத்தாக்க பொதுமக்களுக்கும் ஸ்கூல் குழந்தைங்களுக்கும் இவங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு நல்ல ஒரு இது இருக்கும். அதனால அந்த ஆணை பிடிச்சி அப்புறப்படுத்துறதுக்கு அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்கணும். பொள்ளாச்சியில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 5,85,000 ரூபாய் அரசு பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். பொள்ளாச்சி ஆடியார் பகுதியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் தேவகுமாரி தலைமையிலான தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அவ்வழியே சென்ற வால்பாறை கீழ் நீரார் அணையின் பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் ஜான் பாட்சாவின் காரை மடக்கி சோதனையிட்டதில் உரிய ஆவணங்கள் இன்றி 5,85,000 ரூபாய் பணம் கொண்டு செல்லப்பட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் பொள்ளாச்சி தாலுகா அலுவலகத்தில் அதனை ஒப்படைத்தனர்.
ஆவணங்கள் இன்றி கொண்டு வரப்பட்ட அரசு பணத்தை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்த சம்பவம் அரசு அதிகாரிகள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கும்பகோணம் அருகே தான் வளர்த்த மரம் வெட்டப்பட்டதால் மனமுடைந்த விவசாயி ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. கும்பகோணம் அடுத்த இடந்துறை பகுதியைச் சேர்ந்தவர் களியமூர்த்தி. இவர் அருகே இருந்த கோவில் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து மரங்களை வளர்த்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அதிலிருந்த புளிய மரம் ஒன்றை அப்பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் மற்றும் விஜயகுமார் ஆகியோர் வெட்டியுள்ளனர். இதனால் மனமுடைந்த களியமூர்த்தி விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டார். களியமூர்த்தின்னு அது மீன் வியாபாரம் செஞ்சு குழப்பம் நடத்திருக்காரு. அந்த ஊரில் உள்ள ஒரு 5 பேர் சேர்ந்தவங்க அவருக்கு ரொம்ப இடைஞ்சல் அவங்க இடத்துல ஆக்கிரமிச்சதுனால அவருக்கு ரொம்ப தாக்கியிருக்காங்க. அவர் மன உளைச்சல் தாங்க முடியாமல் மருந்து குடிச்சிட்டாரு. அதை கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்காக பண்ணிட்டாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடி வாங்காமல் இருந்தோம். ஏன்னா அவங்க வந்து திரும்ப டிஎஸ்பி வந்து விசாரணை பண்ணாரு. என்னதுன்னு கேட்டால் அவங்க இன்னும் இது வரைக்கும் வச்சு இன்னும் பிடிக்கவே இல்லை, பிடிச்சா நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். டிஎஸ்பி வந்து இப்போ உத்தரவாதம் கொடுத்துருக்கிறாரு. அவர் உத்தரவாதம் கொடுத்தது பேரில் தான் நாங்கள் பாடி வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம். இதனிடையே களியமூர்த்தியின் மரணத்திற்கு காரணமான நபர்களை கைது செய்ய கோரி அவரது உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவர்களிடம் சமரசம் பேசியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகின்றன. உண்மை செய்திகளை உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன்.